எல்லாருக்கும் வணக்கம். இதழி நீல சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நல்லபடியா பாப்பா பிறந்துருச்சு. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு மொட்டை அடிச்சுட்டு வருது. அது நம்ம வீட்டு பழக்கம். 5 மாசத்துக்கு அப்புறம் அப்பா மாசமா பொண்டாட்டி மாசமா இருந்தா பொண்டாட்டி மாசமா இருந்தா புருஷன் வந்து 5 மாசத்துக்கு அப்புறம் முடி விட்டுருவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் தான் அந்த முடி எடுப்பு. பாப்பா நல்லபடியா பிறந்ததுக்கு அப்புறம் தீட்டி எடுத்ததுக்கு அப்புறம் போவோம். நம்ம தீட்டி எடுத்தாச்சு. இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். எங்க இருக்குன்னா பாடிகாட் முனீஸ்வரர் கோயில், நம்மளோட குலதெய்வம் பாரிஸ்ல இருக்கு. அங்கதான் போயிட்டு இருக்கோம். சென்ட்ரல்ல இருக்கு. அப்பா வந்து வேலை முடிச்சுட்டு அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நாங்க 4 பேர் இப்போ கிளம்பிட்டோம். 5 பேருமா? ஓ, குட்டியை மறந்துட்டு பாத்தீங்களா? குட்டியோட சேர்த்து 5 பேர். கரெக்ட். மறுபடியும் அங்க போய் பார்க்கலாம். இந்த வருஷம் நம்ம வீட்டில் நிஷாவும் பேத்தியும் வந்ததுக்கு, மருமகளும் பேத்தியும் வந்தோடனே நம்ம கூழ் ஊற்றுறோம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி கூழ் ஊற்றுன வீடியோ போட்டுருக்கோம். அதில் ஷார்ட்டாக தான் போட போகிறோம். கூழ் ஆக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு வீடியோவாக அப்படியே சுபாஷ் எடுத்துக்கிறான். இன்னைக்கு கோயிலுக்கு பொங்கல் வைக்கவும் போகிறோம். அது இன்னைக்கு சைனிங் போகும்போது காமிச்சிப்போம். ஆமாம். இப்போ வந்துட்டு அரிசி பொங்கியிருக்காமா? என்ன கூழ் இதுக்குள்ளே இருக்குது சாப்பாடு வந்துட்டு ஆயிருக்கு. 10 கூழ் ஊற்ற போகிறாங்க. நான் ஊற்றுறமா நீங்கள் ஊற்றுவீங்களா? நீ கலர் என்ன ஊற்றுற மெதுவா ஊற்றுங்க. சட்டி சாச்சிக்கு போகிற மெதுவாக ரைட்டாக பிடிச்சி கலர் மெதுவாக. இப்பதான் கோயிலுக்கு வந்தாச்சு. பொங்கலும் வச்சாச்சு. வச்சுட்டே கொண்டு முடியல. சுபாஷ் முட்டை போட்டுதான் அண்ணனை காமிய. சுபாஷ் பாருங்க சாமி பாருங்க, அம்மா பொண்ணும் குஷியா உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் அவங்களை பொங்கல் வைக்க விடலாம். இந்த வருஷம் வந்து குழந்தையும் குட்டியுமா இருக்காங்க, அதனால விட்டுடலாம். குழந்தையும் குட்டியுமா இருக்காங்க, அதனால விட்டுடலாம். விட்டுடலாம். ஏன்னா இந்த வருஷம் சௌமியா வைக்கிறா. ஏன்னா அடுத்த வருஷம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவாள். சரி. முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. நம்மளே கல் வச்சு தான் வைப்போம். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. ஷீட்டு போட்டிருக்காங்க மேலே. அதனால் எல்லோரும் உக்காந்து செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக. சௌமியா ரொம்ப டயர்டாக பொங்கல் வச்சுட்டு இருக்கு. நான் தான் செய்வேன் வந்து சிக்கிட்டாங்க. அப்பா வந்துட்டாரு. அப்பா இப்போ தான் வந்தார். ஆன் த வே அப்பா. சென்னையில் வந்து பாடிகாட் முனீஸ்வரர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்னென்னா, யார் வண்டி வாங்கினாலும் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கினாலும் இங்கே வந்து தான் பூஜை பண்ணுவாங்க. இங்கே பூஜை பண்ணி வச்சோம்னா அந்த பொருள் ரொம்ப நல்லாயிருக்கும்னு வேறு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நம்மளுக்கு கஷ்டம்னா கூட இங்கே வந்து ஒரு கும்பிட்டுட்டு ஒரு கோயிலில் ஒரு பொங்கலை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனாலும் ரொம்ப நல்லது. ரொம்ப விசேஷமான கோவில். ஒரு வேளை இந்த கோவில் தெரியாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. சென்னைக்கு வரவங்களா இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. சரிங்களா? பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ண போயிடலாம். பொங்கல் இன்ட்ரெஸ்ட் தெரியலமா? குண்டால போதும். அதில் சாமி கும்பிட்டு போயிடலாமா? தெரியும். புரியல. எட்டிப்பா தெரியும். சரி. அப்படி வைங்க. அப்படியே வருவாங்க. நீதி போலீனா பண்ணுறது எதுவும் போயிடலாமா? நான் கிழிக்கிறேன். எதுக்குமா இந்த சாமிக்கு சுருட்டு வைக்கிறீங்க? முனீஸ்வரர்ல ஒரு அதான் என்ன காரணம்? அவர் சுருட்டை குடிப்பாரா? ஆமாம். சரக்குல சரக்கு பாட்டில் கூட வாங்கி. The next day. நேற்று கோவிலில் போய் பொங்கல் வச்சு சுபாஷ்க்கு மொட்டை போட்டாச்சு. மித்திகாவையும் கூட்டின்னு போய் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கூட்டின்னு வந்தாச்சு. சாமியை அந்த அம்மா பார்த்தாச்சு. நல்லபடியாக சாமி கூப்பிட்டு. என்ன வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிராஃபிக்கில். அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிக்க முடியல. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறோம். கூழ் ஊற்றுறது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் பெரிய வீடியோவாக லென்த்தாக இருக்க வேணாட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாலகம் எல்லாம் கலக்கி வச்சிருக்கோம். இப்போ கூழை கரைச்சிட்டு கூழை ரெடி பண்ணி சாமி கூப்பிட்டு ஆமா, அது எப்படி வீடியோல பாத்துருப்போங்கல்ல. நேற்று ஆக்குனது அதேதான். கூழ் ஆக்கி வச்சிருக்கேன். 7 கிலோ மொத்தம் 4 கிலோ கேவுரு, 3 கிலோ நெய் போட்டு கூழ் ஆக்கி வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூழ் ஊத்திட்டு மீதியெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி கூழ் கரைச்சிட்டு இருக்கோம். கூழ் கரைக்கிற வேலை ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வாட்டி சௌமியா தான் கரைக்கிறாங்க. எப்பவுமே ஆயா கரைப்பாங்க, இல்லைன்னா எங்க ஓரத்தி கரைப்பா. இந்த வாட்டி சௌமியா ப்ராசஸ். கருவாட்டு குழம்பு வச்சதுல கூழ் கரைக்கிறதுனால அவ ஆயா அவள அத்தி ஆயிட்டா இந்த வருஷம். சொல்லமா சும்மா காமெடிக்கு சொன்னமா ஆயா கரை. இப்படி சொல்ல அவளுக்கு அத்தை ஆயிட்டானுங்க எல்லாரும். எவ்வளவு அத்தைதான்? அவ்வளவு அத்தைதான். அதெல்லாம் கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் நீதான். அவ அதுக்கு அப்புறம் கருவாட்டு குழம்பு எல்லாமே சௌமியா தான் பண்ணா. பின்னாடி ஸ்டவ் வச்சு பண்ணோம். ஆமா, பின்னாடி பெரிய ஸ்டவ் வச்சு சௌமியா பண்ணிட்டேன் காலையில எல்லாத்தையும். இந்த வாட்டி நான் செய்யல, எல்லாமே சௌமியா வேலை இறங்கிட்டாங்க. அடுத்த வருஷம் நிஷா இறங்கிடுவா. அதுக்கு அடுத்த வருஷம் பாப்பா இறங்கிடும். ஆமா, சொல்லுங்க.
எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணுவான். ஆமா எல்லாத்தையும் வீடெல்லாம் கலவரம் பண்ணுவா. என்ன ஆயிடுச்சு கல்லு மாதிரி கூழ் ஊத்த எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்க போறீங்க? அவங்களுக்கு அது பூச்சி பூச்சி ஏற்ற முடியாது. மரியாதை இல்ல பேத்தியா உங்க வீட்டு சாமி அது. நல்லா இருக்கும். சாப்பிடு, வசதியா குடுக்குறேன். வாங்கிக்க நல்லா இருக்கும். ஒழுங்கா வாங்குறா வெங்காயம். நீ வாங்கிக்க மித்ரே. இல்ல சொல்லுங்க நபியா இதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. யார் யாரும் பண்ண பாத்து எடுத்துட்டு போனா அவ்வளோதான். குழு ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நைட் இலை போகிறதுக்கு கும்பம் போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல மாட்டேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் ரொம்ப கமெண்ட் பண்றதே இல்லை. கமெண்ட் பண்ணுங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க. அப்பதான் நம்மளும் இது பண்ணிக்கலாம். யார் வீட்டுல இந்த வாரம் குழு ஊத்துனீங்க, யார் வீட்டுலலாம் 4ஆம் வாரம் ஊத்துறதா இருக்கீங்க, 3ஆம் வாரம் அமாவாசை வரதுனால எல்லாரும் 2ஆம் வாரம் முத வாரம் வந்து நம்ம ஊத்திருப்போம். நிஷா தீட்டு எடுக்கல, பாப்பா பிறந்ததுனால தீட்டு எடுத்துட்டு இந்த வாரம் 2ஆம் வாரம் ஊத்துறோம். அதனாலதான் சரிங்களா. யார் வீட்டுல எல்லாம் குழு ஊத்துறீங்கன்றதே கமெண்ட்ல சொல்லுங்க.